شرور أنفسنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد فأوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله فقد قال الله تعالى في محكمه أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله يأمركم أن تؤدوا الأمانات إلى أهلها وإذا حكمتم بين الناس أن تحكموا بالعدل إن الله نعم ما يعظكم به إن الله كان سميعا بصيرا صدق الله العظيم. أخرج الإمام أحمد في مسنده قال أنس رضي الله عنه ما خطبنا رسول الله صلى الله عليه وسلم إلا قال لا إيمان لمن لا أمانة له ولا دين إلا لمن أهدى له أو كما قال نبينا صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய ஏக வல்ல நாயன் அல்லாஹ் ஜல்ல ஜலால் அவனுடைய திருப்பெயர் சொல்லி ஆரம்பிக்கின்றேன். சலாத்தும் சலாமும் சாந்தி மதம் ஏந்தி வந்த சன்மார்க்க போதவர் உத்தம நாதர் முஹம்மத் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது வாழ்க்கை வழிமுறைகளை அனுதவராது பின்பற்றிய உத்தம சஹாபா தோழர்கள் தாபிஊன்கள் தாபிஈன்கள் கியாமத் வரையிலும் ஈமானோடு இஸ்லாமோடு வாழக்கூடிய அத்துணை பேர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. எல்லா நிலைமைகளிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ்வை பயந்து தக்வாவை கடைபிடித்துக் கொள்ளுமாறு அடியனாகிய எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் அன்பு கட்டளை பிறப்பிக்கின்றேன். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகில் பிறந்த மனிதன் அவன் அழகு பெறுவதெல்லாம் அவனிடம் இருக்கின்ற அஹ்லாக் என்று சொல்லப்படும் நட்பண்புகளால் தான் மனிதன் சிறப்பு பெறுகின்றான், மனிதன் அழகு பெறுகின்றான். அந்த வகையில் ஒரு மனிதனுடைய அஹ்லாக்கின் ஊடாக நட்பண்பின் ஊடாக அவன் உயர்ந்த நிலையை அடைகின்றான். இன்னும் சில போது மனிதனுடைய பண்புகள் சீரற்றதாக இருக்கின்ற போது மனித வாழ்வில் சமூகத்தில் சமுதாயத்தில் அந்த மனிதன் தாழ்வை அடைகின்றான்.
எனவே இஸ்லாம் சில பண்புகளை, அஹ்லாக்குகளை மனிதனிடம் கட்டாயம் இருப்பதை எதிர்பார்க்கிறது. அந்த வகையில் ஒரு பண்புதான் அல் அமானா, அமானிதம் பேணுதல். ஒவ்வொரு தனி மனிதனிடமும் கட்டாயம் இருக்க வேண்டிய ஒரு பண்பு என்பதை இஸ்லாம் தெளிவாக சொல்லித் தருகிறது. அது சிறியவராக பெரியவராக, ஆணாக பெண்ணாக, படித்தவர் பாமரர், ஏழை செல்வந்தர் என்ற பாகுபாடின்றி, விதிவிலக்கின்றி அமானிதம் பேணுதல் என்ற அந்த சொல் ஒவ்வொரு பிறந்த மனிதனிடமும் இருக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் ஒவ்வொரு மனிதனிடமும் எதிர்பார்த்த வண்ணம் இருக்கிறது. அது லேசிப்பட்ட பண்பு கிடையாது. மலக்குமார்களுடைய சிஃபாத், மலக்குமார்களுடைய பண்பு அது. அல் குர்ஆனை வானுலகிலிருந்து பூமிக்கு அமானிதமாக, அதில் எந்த மாற்றங்களும் திருப்பங்களும் செய்யாமல் பூலோகுக்கு கொண்டு வந்த வானவ தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் நம்பிக்கையோடு அந்த குர்ஆனை பூலோகுக்கு கொண்டு வந்தார். அதனால் அல் குர்ஆன் சொல்கிறது, நஸல பிஹி ரூஹுல் அமீன். நம்பிக்கையுள்ள பரிசுத்த ஆவி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல் குர்ஆனை சுமந்து இறங்கினார். அங்கே அமீன், நம்பிக்கைக்குரியவர், அமானிதத்தை பாதுகாக்கக்கூடியவர் என்ற சிறப்பு பெயரை அல் குர்ஆன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொல்கிறது. அது மாத்திரம் கிடையாது, அமானிதத்தை பேணுவதில் அது நபிமார்களுடைய சிபாத்தும் அதுவாகத்தான் இருக்கிறது. அல் குர்ஆன் அதையும் சொல்கிறது, இன்னீ லகும் ரசூலுன் அமீன். ஒவ்வொரு இறை தூதர்களும் சொன்னார்கள் அவர்களுடைய சமுதாயத்தவர்களை பார்த்து, இன்னீ லகும், நிச்சயமாக நான் உங்களுக்கு ரசூலுன் அமீன், நம்பிக்கையுள்ள அமானிதங்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு தூதராக இருக்கின்றேன். என் உயிரிலும் மேலான முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நுபுவத் கிடைப்பதற்கு முன்னாலே அமீன் என்ற, அல் அமீன் என்ற, நம்பிக்கைக்கு பாத்திரமானவர் என்ற சிறப்பு பெயரை பெற்றார்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 4 விடயங்கள் அது உம்மிடம் குடிகொள்ளுமாக இருந்தால் உமக்கு உலகில் எது தப்பி சென்றாலும் எந்த தீங்கும் கிடையாது, ஆபத்தும் கிடையாது என்பதாக சொன்னார்கள். அதில் முதலாவது ஹிஃபு அமானா, அமானிதத்தை பேணுதல். மனித வாழ்வில் மிக பிரதானமான ஒரு பண்பாக இருக்கிறது அமானிதத்தை பேணுதல். இன்னொரு சந்தர்ப்பத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா ஈமான லிமன் லா அமானத லஹ். யாரிடம் அமானிதம் பேணப்படுவது இல்லையோ அவரிடம் ஈமான் கிடையாது. அமானிதம் பேணாதவர் ஒரு ஈமான் உள்ள ஒரு மனிதராக இருக்க முடியாது. அமானிதத்தை பேணாதவர், அவரிடம் ஈமான் இல்லை என்றால் அவர்களை சமூகத்தில் சிறந்தவர்களாக தெரிவு செய்ய முடியாது. அவர்களை நல்லவர் என்று விரல் நீட்ட முடியாது. அவர்களை நல்ல கருமங்களுக்கு முற்படுத்த முடியாது.
காரணம் லா ஈமான். அங்கே அமானிதம் பேணப்படவில்லை என்றால், அமானிதம் பாதுகாக்கப்படவில்லை என்றால் அவரிடம் ஈமான் இருக்காது. ஈமான் இல்லை. எந்த அளவுக்கு என்றால் சஹாபா பெண்மணிகள் கூட அமானிதங்களை பாதுகாப்பதில் கூடிய கவனம் செலுத்தி இருக்கிறார்கள். ஒரு நாள் தினம் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 10 ஆண்டு ஹாதிமாக பணிவிடை செய்யக்கூடிய ஒரு நபராக அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள். ஒரு நாள் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சென்று வர தாமதமாகின்றார்கள். வீட்டில் தாயார் இருக்கின்றார். அந்த தாயை தன்னுடைய மகனிடம் கேட்கின்றார், மகனே, இவ்வளவு தாமதமாக என்ன காரணம்? சொன்னார்கள் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு வேலை நிமித்தம் நான் சென்றிருந்தேன், தாமதமாகிவிட்டேன். சொன்னார். கேட்டார்கள் அந்த தாய், மகனே என்ன வேலை? சிர், அது ரகசியம், அது அமானிதம், உங்களிடம் சொல்ல முடியாது. அந்த தாய் மகனை தட்டி கொடுக்கின்றாள். இதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மகனே, ரசூலுல்லாஹுடைய ரகசியத்தை, அமானிதத்தை நீ பாதுகாத்துக் கொள் என்பதாக தாய் மகனை தட்டி கொடுக்கின்றாள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சாஹிபு சிர்ரி ரசூலில்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுதைஃபா இப்னுல் யமான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரகசியங்களுக்கு பொறுப்பாக இருந்த தோழர் ஹுதைஃபா பின் அல் யமானி ரலியல்லாஹு அன்ஹு. இந்த அளவு ரகசியங்கள் என்றால் சமூகத்தில் இருக்கின்ற முனாஃபிக்குகளுடைய பெயர்கள் அங்கே ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹுடைய கரங்களில் கொடுக்கப்பட்டிருந்தன. சமூகத்தில் முனாஃபிக் யார்? யாராலும் கண்டுகொள்ள முடியாது. வெளித்தோற்றத்தில் முஸ்லிம்களை போன்று, முஃமின்களை போன்று நடித்த வண்ணம் உள்ரங்கத்தில் காபிர்களாக இருக்கின்றார்கள். ஆனால் அந்த பெயர்கள் எல்லாம் ஹுதைஃபா அல் யமானி ரலியல்லாஹு அன்ஹுவிடம் இருந்தது. ஒருபோதும் ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவருடைய மௌத் வரைக்கும் அந்த முனாஃபிக்குகள் யார் என்பதை சமூகத்தில் பரப்பவில்லை. அமானிதத்தை பாதுகாத்தார்கள். அமானிதம் எந்த அளவு என்றால், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஆசை, யார் இந்த சமூகத்தில் முனாஃபிக்குகள், அவர்களை கண்டுகொள்ள வேண்டும் என்ற ஒரு அவா. எல்லா சந்தர்ப்பங்களிலும் ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடன் சேர்ந்திருப்பார்கள். காரணம், முனாஃபிக்குகளை கண்டுகொள்ள வேண்டும். ஆனால் ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாயிலிருந்து எந்த பெயரும் எந்த நபரும் சுட்டிக்காட்டப்படவில்லை. உமர் ரலியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிர்றுகளை, அமானிதங்களை பாதுகாக்கக்கூடிய தோழர்களாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபி தோழர்கள், சஹாபாக்கள் இருந்திருக்கின்றார்கள். நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எல்லா சந்தர்ப்பங்களிலும் நான் அமானிதங்களை, ரகசியங்களை பேணுகின்றேனா? எந்த அளவுக்கு என்றால், சதகாக்களில் மிகப்பெரிய, மிக சிறந்த சதகா எது தெரியுமா? அல் இன்ஃபாக் ஃபீ மவாதிஇல் பிர்.
எந்த இடத்துக்கு செலவழிப்பது தேவையோ அந்த இடத்துக்கு உரிய நேரத்தில் செலவழிக்கப்படுகின்ற தர்மம் அது சிறந்த தர்மம், சதகா. இதே போல கஞ்சத்தனப்படுவதில் மிக சிறந்த கஞ்சத்தனம் அல்-புஹ்லு ஃபீ மவாதிஇ ஸிர், ரகசியங்களை, அமானிதங்களை, பாதுகாக்கப்பட வேண்டிய இடங்களில் பாதுகாப்பது மிக சிறந்த கஞ்சத்தனம். இன்று சமூகம் எதை உரிய இடத்தில் செலவழிக்கப்பட வேண்டுமோ அதை செலவழிக்காமல் இங்கே அமானிதங்களை, ரகசியங்களை அங்கே பகிர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். எதை செலவழிக்க கூடாதோ, எதை பகிரங்கப்படுத்த கூடாதோ அதை அடுத்த மறுபக்கமாக சதகா செய்வதை அவர்கள் தடுத்துக் கொள்கின்றார்கள். அதில் கஞ்சத்தனம் படுகின்றார்கள், மாற்றி செய்கின்றார்கள் சமூகம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹிஜ்ரி 8 மக்கா வெற்றி கிடைக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுக்குள் வருகின்றார்கள். மக்கா புனிதமான பூமி, என்னால் இந்த பூமியை விட்டு போக முடியாது என்று மனம் வருந்திய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 8 ஆண்டுகளுக்கு பின்னால் திரும்புகின்றார்கள். 8 ஆண்டுகள் காபாவுக்குள் நுழைய ஆசையாக இருக்கிறது. அதை சுத்தம் செய்ய வேண்டும் என்ற ஆசை. உள்ளே செல்கின்ற போது காபாவுடைய வாயில் அடைக்கப்பட்டிருக்கிறது. அந்த காபாவுடைய அந்த வாயிலின் சாவி திறப்பு உஸ்மான் பின் தல்ஹா பின்னால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார்கள் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய கரங்களில் இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சாவியை வாங்கி கஅபாவை திறந்து சுத்தப்படுத்தி தொழுது விட்டு கஅபாவிலிருந்து வெளியேறுகின்ற போது அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகின்றார்கள். யா ரசூலல்லாஹ், இந்த கஅபாவுடைய சிகாயத்துல் ஹாஜ், ஹாஜிகளுக்கு நீர் புகட்டுதல், இந்த சேவையை பனு ஹாஷிம் கோத்திரத்தார் தான் செய்து வந்தார்கள். எனவே இந்த சாவியை தாருங்கள், இதை நாங்களே செய்து வருவோம் என்று அவர்கள் கேட்கின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த மறுப்பும் மாற்று கருத்தும் சொல்லவில்லை. சாவியை அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய கரங்களில் கொடுத்து விடுகின்றார்கள். அல் குர்ஆன் வசனம் இறங்குகிறது. إن الله يأمركم أن تؤدوا الأمانات إلى أهلها. அல்லாஹ் உங்களுக்கு ஏவுகின்றான், கட்டளையிடுகின்றான். أن تؤدوا الأمانات إلى அது உடையவர்களுக்கு நிறைவேற்றுமாறு அல்லாஹ் உங்களை கட்டளையிடுகின்றான் என்ற வசனம் இறங்குகிறது. எவரிடம் இருந்து கஅபா ஆலயத்தின் சாவி பெறப்பட்டதோ அந்த சாவியை அதே உஸ்மான் பின் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய கரங்களில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுக்கின்றார்கள். கொடுத்துவிட்டு சொல்லுகின்றார்கள், குலூஹா ஹாலிதன் தாலிதன் இலா யௌமில் கியாமா. பரம்பரையாக உங்களுடைய குடும்பமே இதை கியாமத் வரைக்கும் வைத்துக் கொள்ளட்டும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கஅபா ஆலயத்தின் சாவியை கொடுக்கின்றார்கள். ஏன்? உஸ்மான் பின் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹுடைய அந்த குடும்பம், அந்த கோத்திரம் நம்பிக்கையோடு செயல்பட்டார்கள், அமானிதத்தை பாதுகாத்தார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் எல்லோரும் தெரிந்து வைத்திருக்கிறோம், அமானிதம் என்பது யாராவது ஒரு பொருளை தந்தால் அதை பாதுகாத்து அதை ஒப்படைப்பதுதான் அமானிதம் என்று விளக்கி இருக்கிறோம். ஆனால் இஸ்லாம் அந்த அமானிதம் என்ற பாடத்தை 5 தலைப்போடு சுருக்கமாக சொல்லித் தருகிறது. நஃப்சு, தீனு, அஹ்லு, மாலும், இர்து. நஃப்சு, ஒரு மனிதன் தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஆத்மா,
அந்த ஆத்மா அமானிதம், அதை அவன் பாதுகாக்க வேண்டும். மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற ரூஹ் இருக்கிறது, இது ஒரு அமானிதம். அவன் அதை பாதுகாக்க வேண்டும், அதை அவன் அழகுபடுத்த வேண்டும். அல் குர்ஆன் சொல்கிறது, ஆத்மாவின் மீது சத்தியமாக, அதை செப்பனிட்ட, அதை செவ்வாய்ப்படுத்திய இரட்சகன் மீது சத்தியம் கொடுத்திருக்கின்றான். அந்த ஆத்மா சிறப்படைய வேண்டும் என்று யாரெல்லாம் அந்த ஆத்மாவை, அந்த அமானிதத்தை அழகு பெறச் செய்து நன்மையை சேர்த்துக் கொள்கின்றார்களோ அவர்கள் திட்டமாக வெற்றி பெற்று விட்டார்கள். ஆத்மாவை நாசப்படுத்தியவர்கள், ஆத்மாவை அநியாயம் செய்து கொண்டவர்கள், பாவக்கரைகளில் இணைத்துக் கொண்டவர்கள், அந்த ஆத்மாவை நாசமாக்கி விட்டார்கள். அமானிதம், மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஆத்மா அமானிதம். ஹைபரில் ஒரு நபித்தோழர் மிக வீரமாக, உற்சாகமாக அங்கே போர்க்களத்தில் குதிக்கின்றார் நபித்தோழர். சஹீஹுல் புகாரியில் வரக்கூடிய ரிவாயத். சஹாபாக்கள் சொன்னார்கள், இன்றைய நாள் இவரை போன்று வேறு யாரும் யுத்தம் செய்தது கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னஹு பின்னார், அவர் நரகவாசி. சஹாபாக்களுக்கு ஆச்சரியம். ஒரு நபி தோழர் சொன்னார், நான் இந்த தோழரை பின்துயருகிறேன், இவர் ஏன் நரகவாதி என்று சொல்லப்பட்டார்? அந்த நபி தோழர் பின்துயருகின்றார். அந்த சஹாபி, அந்த வீரமிக்க சஹாபி அந்த யுத்த களத்தில் தனக்கு காயம் ஏற்பட்டதை தாங்க முடியாமல் தன்னுடைய ஆயுதத்தால் தன்னுடைய நெஞ்சை குத்தி அவர் தற்கொலை செய்து கொள்கின்றார். நரகவாதி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஆத்மா இது அமானிதம் என்பதை மனிதன் மறந்துவிட்டான். அதை தற்கொலை செய்து கொள்வது பெரும் பாவம். நஃப்ஸ், மனிதன் தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஆத்மா அமானிதம் என்பதை விளங்க வேண்டும். இரண்டாவது தீனோ, தனக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்ற தீனுல் இஸ்லாம், இது அமானிதம். எல்லா சந்தர்ப்பங்களிலும் அந்த தீனை விட்டு கொடுக்க கூடாது. அதன்படி செயல்படுதல், அதை கற்றல், கற்பித்தல், எல்லா நடவடிக்கைகளிலும் அந்த தீனை அவர் முழுமையாக எடுத்து நடக்க வேண்டும். அதை பாழ்படுத்தக் கூடாது. அது அமானிதம். எந்த அளவுக்கு என்றால் அல் குர்ஆன் சொல்கிறது, வானம், பூமி, மலைகள், இவை இந்த மூன்றுக்கும் அல்லாஹ் கட்டளை எடுத்து காட்டுகின்றான். குர்ஆனி அமானிதத்தை எடுத்து காட்டுகின்றான். மறுத்தது வானம், மறுத்தது பூமி, மறுத்தது மலை, மறுத்தது. எங்களால் அதை சுமக்க முடியாது. அமானிதம். மனிதன் அதை சுமந்து கொண்டான். அந்த வசனம் முடிகிறது, இன்னஹு கான வலூமன் ஜகூலா. அமானிதத்தை நிறைவேற்ற முடியாத தெரியாத்தனமான ஜாகிலியத்தில், அநியாயத்தில் மனிதன் இருக்கின்றான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தீன் அமானிதம் என்று குர்ஆன் சொல்கிறது. ஒவ்வொருத்தரும் தன்னுடைய சந்தர்ப்பத்துக்கு ஏற்ப மார்க்கத்தை சிறு விலைக்கு விற்று விடுகின்றார்கள். சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி மார்க்கத்தை, தீனை உதாசீனம் செய்கின்றார்கள். அமானிதம். மூன்றாவதாக சொன்னார்கள் அஹ்லு. இதில் இரண்டு அர்த்தம். ஒன்று, குடும்பம் அமானிதம். இரண்டு, பொறுப்பு அமானிதம். குடும்பம் அமானிதம். குடும்பம், கணவன் மனைவிக்கு அமானிதம். மனைவி கணவனுடைய உடைமைகளுக்கு அவள் அமானிதம் காக்க வேண்டும். பெற்றோர்கள், பிள்ளைகள், ஆசிரியர்கள், மாணவர்கள், தொழிலாளி, முதலாளி, இவ்வாறு
குடும்பம் என்று வருகின்ற போது எல்லாமே அமானிதம். அல்லு என்றால் இன்னொரு அர்த்தம் பொறுப்பு. பொறுப்பு இது அமானிதம். அது எந்த பொறுப்பாக இருந்தாலும் சரி, பொறுப்பு. கிராமப்புற ஒரு அரபி வருகின்றார். யா ரசூலல்லாஹ், மதஸா கியாமத் எப்போது வரும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமைதியாக இருந்தார்கள். சஹாபாக்களுக்கு ஆச்சரியம். ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கேள்வி தெளிவாக விளங்கவில்லையா, அல்லது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கேள்வி கேட்டவருடைய கேள்வியை வெறுத்த நிலையில் இருக்கின்றாரா? முடிவு தெரியாது. சிறிது நேரம் தாமதமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேள்வி கேட்ட நபரை எங்கே என்று கேட்கின்றார்கள். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதா உய்யாத்தில் அமானா ஃபந்ததிரிஸ் ஸாஆ, அமானிதங்கள் வீணடிக்கப்படும் என்றிருந்தால், அமானிதங்கள் பாழ்படுத்தப்படும் என்றிருந்தால் ஃபந்ததிரிஸ் ஸாஆ, கியாமத்தை எதிர்பாருங்கள் என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். என்ன அமானிதம் யா ரசூலல்லாஹ்? அதை எப்படி வீணடிக்கலாம்? இதா உஸ்ஸிதல் அம்ரு இலா கைரி அஹ்லி, தகுதி இல்லாதவர்கள் அங்கே தலைமைத்துவத்துக்கு வருவார்கள். இவ்வாறு நடைபெற்றால் கியாமத்தை எதிர்பாருங்கள் என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சில அறிஞர்கள் சொல்கின்றார்கள், அந்த அஹ்லு என்பதற்கு இரண்டு அர்த்தம் சொன்னார்கள். ஒன்று குடும்பத்தை அமானிதம். குடும்பம் ஒருத்தருக்கு, ஒரு தந்தைக்கு, ஒரு ஆணுக்கு அமானிதம். இது போல ஒரு ஊருக்கு அல்லது ஒரு சமூகத்துக்கு ஒரு தலைவர், பொறுப்புதாரி, அவர் ஒரு அமானிதம். இதை சொல்லிவிட்டு அங்கே சொல்கின்றார்கள், குடும்பத்தை பராமரிக்க தெரியாத, குடும்பத்தை அமானிதமாக பாதுகாக்க தெரியாத நபரை இரண்டாவது தலைமைத்துவத்திற்கு தெரிவு செய்வது என்பது அது கூடாது. ஏனென்றால் அவரால் குடும்பத்தை கூட அங்கே அமானிதமாக கட்டி காக்க தெரியாது என்பதனால். நான்காவதாக அறிஞர்கள் சொல்கின்றார்கள், மாலு, தன்னுடைய உடைமைகள், அல்லாஹ் தந்திருக்கின்ற உடைமைகள், இந்த உடைமைகள் அமானிதம். அதை அல்லாஹ்வுக்கு பொருத்தமான விதத்தில் அதை செலவழித்தல், அதை பாவித்தல், பிரயோகித்தல் அல்லாஹ்வுக்கு விருப்பமானதாக இருக்க வேண்டும். அமானிதம். நாங்கள் பாவிக்கின்ற ஹேண்ட்போன், மொபைலாக இருந்தாலும் அது அல்லாஹ் தந்தது. அதை மாடு, அதனுடைய உடைமை, அதை பாவிப்பதில் நான் அமானிதம் காட்டுகின்றேன். எனக்கு தந்திருக்கின்ற வாகனம், எனக்கு தந்திருக்கின்ற வீடு, எனக்கு தந்திருக்கின்ற பொருளாதாரம், எனக்கு தந்திருக்கின்ற உத்தியோகம் எல்லாமே அமானிதம். மாடு உடைமைகள். இந்த உடைமைகளை நான் அமானிதமாக நான் பாதுகாக்கின்றேன். ஐந்தாவதாக சொன்னார்கள், மானம் மரியாதை. முதலாவது மானம் மரியாதை. ஒவ்வொரு தனி மனிதனும் அவரவருடைய மானம் மரியாதையை பாதுகாத்துக் கொள்வது கடமை என்பதை இஸ்லாம் சொல்லித் தருகிறது. எந்த சந்தர்ப்பத்திலும் தன்னுடைய மானத்தை இழக்கக்கூடாது, தன்னுடைய கௌரவத்தை, தன்னுடைய மதிப்பை இழக்கக்கூடாது. அதில் தைரியமாக இருக்க வேண்டும். அது யாராக இருந்தாலும் சரி, எந்த சந்தர்ப்பமாக இருந்தாலும் சரி, மானத்தை பாதுகாப்பது ஒவ்வொரு தனி மனிதனிடமும் அது கட்டாயம் இருக்க வேண்டிய பண்பு. அது அமானிதம். எனக்கு தந்திருக்கின்ற அந்த மானம் மரியாதை அது எனக்குரிய அமானிதம். அதை நான் பாதுகாக்க வேண்டும். இது போல அடுத்த சகோதரனுடைய அதாவது மானம் மரியாதையை பாதுகாப்பதும் அமானிதம். அடுத்த சகோதரனுடைய மரியாதையை, மானத்தை பாதுகாப்பது அமானிதம். வரக்கூடிய ஒரு சம்பவம், ஒரு மார்க்க அறிஞர் தன்னுடைய மனைவிக்கு தலாக் மனவிலக்கு சொல்வதற்காக செல்கின்றார்கள். அந்த நேரத்தில் ஒருத்தர் கேட்கின்றார், ஆலிம் அவர்களே, ஏன் நீங்கள் உங்களுடைய மனைவிக்கு தலாக் சொல்ல போகின்றீர்கள்? தலாக் சொன்னார்கள், என்னுடைய மனைவி அது எனக்கு அமானிதம். அவனுடைய ரகசியத்தை உன்னிடம் சொல்ல முடியாது.
தலாக் நிகழ்கிறது. கணவன் மனைவி பிரிந்து விடுகின்றார்கள். சில காலங்களுக்கு பின்னால் அந்த இமாமிடம் அதே மனிதர் வருகின்றார். இமாம் அவர்களே, இப்போதுதான் உங்களுடைய மனைவி கிடையாது. ஏன், எந்த காரணத்துக்காக அந்த பெண்மணியை நீங்கள் தலாக் சொன்னீர்கள்? இப்போது என்னுடைய மனைவி கிடையாது, அவள் ஒரு அகிலபியத்தான, எனக்கு சொந்தமில்லாத ஒரு பெண்ணாச்சு. அவளை நான் எப்படி உன்னிடம் சொல்லலாம்? அமானிதம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படி இஸ்லாம் இந்த 5 அம்சங்களையும் சுட்டிக்காட்டி, இதுவெல்லாம் அமானிதங்கள், இதுவெல்லாம் ஒவ்வொரு தனி மனிதனும் அதை பாதுகாப்பது அவசியம் என்பதை சொல்லித் தருகிறது. எனவே கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் எல்லோரும் அல்லாஹ்வால் அனுப்பப்பட்டவர்கள், பூமிக்கென்று சொந்தமாக அனுப்பப்பட்டு திரும்பி அவனிடம் செல்ல வேண்டியவர்கள். அந்த காலத்துக்குள் கொடுக்கப்பட்ட யாவும் அமானிதமாக எங்களுக்கு தரப்பட்டிருக்கின்றன. இந்த அமானிதங்களை உரிய முறையில் பாதுகாப்போம், பேணுவோம். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தையும் ரிதாவையும் அடைந்து கொள்வோம். அல்லாஹ் நம் அனைவருடைய பாவங்களையும் மன்னித்தருள் புரிவானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள் புரிவாயாக. பெற்றெடுத்த பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னித்தருள் புரிவாயாக. உஸ்தாத்மார்களுடைய பாவங்களை மன்னித்தருள் புரிவாயாக. ஊரில் இருக்கின்ற முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்களுடைய பாவங்களை மன்னித்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், உன்னிடம் வந்து சேர்ந்த முஸ்லிமான முஃமினான நல்லடியார்கள் அனைவர்களுடைய பாவங்களை மன்னித்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், கையேந்தாத, கஷ்டமில்லாத, கடன் இல்லாத, நோய் இல்லாத ஆரோக்கியமான வாழ்க்கையை எம் அனைவருக்கும் நசீபாக்குவாயாக. இந்த ஊரில் யார் யாரெல்லாம் கஷ்டத்தோடு, சிரமத்தோடு, கடனோடு கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கு நீயே இலகுவை கொடுத்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், யா அல்லாஹ், நிம்மதியான, சந்தோஷமான, சுபீட்சமான, ஆரோக்கியமான வாழ்க்கையை தந்தருள் புரிவாயாக. எங்களுடைய இறுதி நிலைமையை சிறந்ததாக ஆக்கி தந்தருள் புரிவாயாக. தேவையை அறிந்த ரப்பு நீ ரஹ்மானே, தேவை உடையவர்கள் அடியார்களாகிய நாங்கள் யா அல்லாஹ் எங்களுடைய தேவையை அறிந்து யா அல்லாஹ் எங்களுக்கு நீ உதவி செய்தருள் புரிவாயாக. எங்களை பொருந்திக் கொள்வாயாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله الكريم المنان الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا النبي الأدنان عبده ورسوله وعلى آله وصحبه ومن اتبعهم بإحسان. أما بعد، فأوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله. فقد قال الله تعالى في محكمه: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله يأمركم أن تؤدوا الأمانات إلى أهلها وإذا حكمتم بين الناس أن تحكموا بالعدل. إن الله نعم ما يعظكم به. إن الله كان سميعا بصيرا. صدق الله العظيم. أخرج الإمام أحمد في مسنده قال أنس رضي الله عنه: ما خطبنا رسول الله صلى الله عليه وسلم إلا قال: لا إيمان لمن لا أمانة له ولا دين لمن لا عهد له، أو كما قال نبينا صلى الله عليه وسلم. بارك الله لنا ولكم بالقرآن العظيم، ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم. إنه تعالى جواد كريم ملك قدير بر رحيم، فاستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له
وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا. أما بعد، فأوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله. فقد قال الله تعالى في محكمه: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل وسلم وبارك على محمد وعلى آله الأطهار وأصحابه الأخيار. وارض اللهم عن الخلفاء الراشدين سيدنا أبي بكر وعمر وعثمان وعلي رضي الله عنهم، وعن الستة الباقين من العشرة المبشرين، وعن السبتين الشهيدين الكريمين الإمامين الفاضلين المتفضلين سيدنا حسن وحسين رضي الله عنهما، وعن الزهراء البتول فاطمة بنت رسول الله صلى الله عليه وسلم، وعن الأزواج الطاهرات الأمهات المؤمنين، وارض عنا معهم برحمتك يا أرحم الراحمين. اللهم اغفر لنا وللمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان، ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. عباد الله رحمكم الله، إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله العظيم الجليل الجبار يذكركم ويهديكم، ولذكر الله تعالى وأعلى وأولى وأعز وأجل وأتم وأكبر، والله يعلم ما تصنعون. الله أكبر. الله